வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே மிக எளிமையாகவும் சுவையாகவும் மனமாகவும் செய்யக்கூடிய எலுமிச்சம்பழ சாதம், அதை லெமன் ரைஸ் எப்படி செய்வது என்று முழு விவரமாக பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பள்ளி, கல்லூரி, ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ், பயணம், பிக்னிக், பிரசாதம் என எல்லா சந்தர்ப்பத்திற்கும் அருமையாக இருக்கும். கடைசி வரை வீடியோவை பாருங்கள். நடுவில் பல பயனுள்ள டிப்ஸ்களையும் பகிர்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் சொல்கிறது யாருக்குன்னா, புதுசாக பண்ணுறவங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதில் நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிட்டு வீடியோ போட்டு பார்க்குறோம். அதாவது நான் சொல்கிறது யாருக்குன்னா, ஆல்ரெடி இந்த ரெசிபி பண்ணவங்களும் முழுசாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதே மாதிரி நாங்கள் பண்ண ரெசிபி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். சப்போஸ் அதில் நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து திருத்திக்கிட்டு வீடியோ போட பார்க்குறோம். ஸோ எப்பவும் போல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வந்து குக்கிங் வீடியோ மட்டும் கிடையாது, ட்ரெக்கிங் போவோம், கோவிலுக்கு போவோம், விளாக் பண்ணுவோம், அப்புறம் ட்ராவலிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ராவலிங்கிறது வந்து உள்நாடு வெளிநாடு எல்லாமே இருக்கும். கோவில்ன்றது எல்லா மதத்தோட கோவிலுக்கும் போவோம். அதில் வந்து வேறுபாடு கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். முதலாக நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஷேர் பண்ணுறது யாருக்கு பண்ணானா, உங்கள் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நெய்பர், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதுமாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? கம்யூனிகேஷன் மஸ்ட்டு. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இதை மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பர், அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்ப சொல்லுங்கள். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணால் மட்டும் போகாது, லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்க்கு அனுப்பினாலும் சரி, உங்கள் நெய்பருக்கு அனுப்பினாலும், உங்கள் தெரிஞ்சவங்க அனுப்பினாலும் சரி, இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லுங்கள். அதுமாதிரி அதே மாதிரியே பண்ண சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து லெமன் ரைஸ். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். முதலில் தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம். வேக வைத்த சாதம் வந்து 3 கப்பு, எலுமிச்சை வந்து 2, நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன், வேர்க்கடலை வந்து 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை, உங்கள் விருப்பம் தான். அது முந்திரி போட்டுக்கிறது 8 முதல் 10 எடுத்துக்கோங்க சப்போஸ் வேணும்னா. காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து பொடியாக நறுக்கியது 1 டீஸ்பூன் இஞ்சியும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், போட்டுக்காமல் கூட பண்ணலாம். அதேமாதிரி கருவேப்பிலை வந்து 2 கொத்து, பெருங்காயத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தவிர செய்த அளவு. நான் சொல்கிறது உப்பு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா வந்து கரிச்சிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் எலுமிச்சம்பழ சாதம். ஓகே, இப்போ வந்து செய்முறை ஆரம்பிப்போமா? எப்பவும் போல் முதல்ல வந்து சாதத்தை வேக வைத்து முழுமையாக ஆறவிட வேண்டும். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? குறித்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டாலும் ஓகே, அவங்க தனிப்பட்ட விருப்பம். முதலில் சாதத்தை வேக வைத்து முழுமையாக ஆறவிட வேண்டும். சாதம் குழையாமல் ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதுதான் எலுமிச்சை சாதம் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். அந்த பதத்துக்கு வரணும்னா இதெல்லாம் மஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து தாளிக்கவும். சரியா? பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். அதன் பிறகு வேர்க்கடலை சேர்த்து நன்றாக வறுக்கவும். அது உங்களுடைய தனிப்பட்ட, வேர்க்கடலை சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். விருப்பம் இருந்தால் முந்திரியும் சேர்த்து லேசாக பொன்னிறமாகும் வரை வறுத்து கொள்ளலாம். இதுவும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். வேர்க்கடலை, முந்திரி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.
சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்காட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து முந்திரி அப்புறம் வந்து வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் பண்ணல, நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். இப்போது காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிடம் வதக்குங்கள். சரியா? பிறகு பெருங்காயத்தூள் மற்றும் மஞ்சத்தூள் சேர்த்து உடனே கிளறுங்கள். மஞ்சத்தூள் கருகாமல் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது அடுப்பை குறைந்த தீயில் வைத்து தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். அடுப்பை அணைத்த பிறகுதான் எலுமிச்சை சாற்றை சேர்க்க வேண்டும். அதிக சூட்டில் சேர்த்தால் எலுமிச்சையின் இயற்கை மனமும் சுவையும் குறைந்துவிடும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் புதுசாக பண்ணுறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சை சாதம் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா தெரியணும் அவசியம் இல்லை. சில பேருக்கு இந்த விஷயம் தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. எலுமிச்சை சாற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த தாளிப்பை ஆற வைத்த சாதத்தின் மேல் ஊற்றி மெதுவாக கிளறுங்கள். சாதம் உடையாமல் மென்மையாக கலக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் வந்து உடையக்கூடாது, பார்த்துக்கோங்க. இறுதியாக சிறிதளவு கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். சூப்பரான டிப்ஸ் இது. வந்து இந்த டிப்ஸை வந்து குறித்து வச்சுக்கோங்க. சாதம் சூடாக இருக்கக்கூடாது. எலுமிச்சை சாறு எப்போதும் அடுப்பை அணைத்த பிறகே சேர்க்க வேண்டும். வேர்க்கடலையை நன்றாக வறுத்தால் நல்ல முறுமுறுப்பு கிடைக்கும். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி ரெண்டுமே சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா கூட நல்லா தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்க்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மிளகுத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா சுவை இன்னும் அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சாதத்தை உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், ஊறுகாய் அல்லது தயிருடன் சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். நான் சொல்கிறது உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, வாழைக்காய் இருக்குது, எல்லா பொரியல் எக்ஸட்ரா என்ன பொரியல் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபியை ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும். மிகவும் குறைந்த நேரத்தில் குறைந்த பொருட்களிலேயே அசத்தலான சுவையில் எலுமிச்சை சாதம் தயார். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சரியா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிர மறக்காதீர்கள். மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க இந்த ரெசிபி? அதே மாதிரி வந்து நாங்கள் பண்ணுறதுல நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். பட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வர மாட்டேங்குது. தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் திருத்திக்கிட்டு வீடியோ போட முயற்சி செய்வோம். இந்த ரெசிபியில் உங்களுக்கு பிடித்த டிப்ஸ் எது என்பதையும் சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து ஒரு லைக் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த ரெசிபியை ஷேர் செய்யுங்கள். இந்த ரெசிபியை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நான் எப்பவும் சொல்லதான், உங்கள் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நெய்பர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சு சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். இது போன்ற சுவையான எளிமையான தமிழ் சமையல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அப்போதுதான் நான் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மறக்காமல் எப்பவும் போல தான் இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வந்து குக்கிங் மட்டும் இல்லை, மிக்ஸ்டு கண்டென்ட்டு தான், பல வகையான வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முதல்லையே பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற கண்டென்ட்டு, அதாவது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி லைக் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நெய்பர் எல்லாருக்குமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களே ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் வந்து வளரணுன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அது நடக்காது. ஸோ உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காமல் வந்து
சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து உறுதுணையாக இருக்கணும் எங்களுக்கு. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். பாய்.